42வது சங்கீதம் அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 3வது வசனத்தை வாசிங்க ஃபஸ்ட்டு. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கு ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் தான் தாவீது சொல்கிறாரு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதற மாதிரி என் ஆத்துமாவும் உங்களை வாஞ்சித்து கதறுதுங்கிறாரு. அதாவது ஜனங்கள் வந்து கேட்குறாங்களாம் தாவீதை, உன் தேவன் எங்கே? எப்போ கேட்பாங்க உன் தேவன் எங்கன்னு? எப்போ கேட்பாங்க நம்மளை? உன் தேவன் எங்கே? ஏசுன்னு போனியே, கோயில் சர்ச்சின்னு போனியே, ஜபம் 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 வேத வாசிப்பு உபவாசம் ஓடுனியே, எப்போ கேட்பாங்க அந்த வார்த்தையை? நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு, நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பம், நம்ம வாழ்க்கையில் ஒரு புயல், ஒரு சுனாமி, ஒரு நிலநடுக்கம், நம்ம வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட உபத்திரம் வரும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன கேட்பாங்க நம்மளை பார்த்து? உன் தேவன் எங்கே? ஓடுவேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓடுனியே, எங்கே அந்த தேவன்? ஏன் அந்த தேவன் உனக்கு அற்புதம் செய்யலையா? உன் கண்ணீரை துடைக்கலையா? உன் குடும்பத்தை பாதுகாக்கலையா? அந்த சூழ்நிலையில் தான் கேட்பாங்க. தாவீது சொல்றார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு என்ன ஆயிருச்சு? ஏசுன்னு போன, ஏன் உனக்கு என்ன கல்யாணம் ஆகலை? வயசு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசுன்னு போன, உனக்கே என்ன குழந்தை பிறக்கலை? அந்த இயேசு உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கக்கூடாதா? கேட்குறாங்கல்ல. உன் தேவன் எங்கே? ரசிக்கப்பட்ட மாப்பிள்ளையை தான் கட்டிக்குவேன்னு போனேன், உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லாவா இருக்கு? அப்படின்னு கேட்கும்போது இரவும் பகலும் தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சான்? கண்ணீரே உணவாயிற்று. அப்போ தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறாரு. யாரை பார்த்து பேசுகிறாரு? உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கா? ஆத்துமாவை பார்த்து பேசுகிற அனுபவம் இருக்கா? நம்ம ஆத்துமா கலங்கும், நமக்கும் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ ஜபிக்கிறோமே ஆண்டவரே, இவ்வளோ உபவாசிக்கிறோமே ஆண்டவரே, இவ்வளோ உங்களுக்கு பயந்து நடக்கிறோமே, இவ்வளோ நாங்கள் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுறோமே, ஏண்டவர் இந்த ஒரு நன்மையை எனக்கு தரக்கூடாது, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடாதா அப்படின்னு நம்ம ஆத்துமா கலங்கும் போது ஆத்துமாவை பார்த்து நம்ம பேசணும். என்ன பேசுகிறாரு? என் ஆத்துமாவே நீ வாசிங்க, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இன்னும் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை பார்த்து உன் தேவன் எங்கே என்று கேட்டாலும் சரி, நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ ஜெபிக்கிறேன், வியாதியில் ஒரு மாற்றமே இல்லை, சிறையிருப்பு, கண்ணீர், போதும் இயேசு, போதும் ஜெபம், போதும் ஆலயத்துக்கு போனது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நிப்பாட்டுறோம். ஆனால் அங்கே தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? ஏன் தியங்குற? ஏன் உனக்கு ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றுவார், ரொம்ப கலங்காத, துதி அப்படின்னு அவர் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே 10:11க்கு வாங்க, அதே வசனம். இங்கே என்ன சொல்கிறாரு? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள், அங்கே அவர்கள்னு காமனாக கொடுத்துட்டாரு. இங்கே யாரு? சத்துருக்கள், நமக்கு விரோதமாக சத்துரு. அவன் கேட்பான், எங்கே ஏசுன்னு தானே ஓடுன, ஏன் உனக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்யக்கூடாதா? உன் சூழ்நிலையை மாற்றக்கூடாதா? உன் கண்ணீரை துடைக்க கூடாதா? ஏன் நீ கஷ்டப்படுறது உன் தேவனுக்கு தெரியலையா? ஜபம் ஜபங்கிற, உபவாசங்கிற. சத்துரு கேட்பான். சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும், டெய்லி நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கு. இந்த அனுபவம்லாம் கடந்து வந்திருக்கிறீங்களா? அப்போ சொல்கிறார், மறுபடியும் என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமாவே
நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் லாசருவை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். திடீர்னு லாசர் என்ன செஞ்சிட்டாரு? மரிக்க வேண்டிய வயது இல்லை, ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இருந்த மாதிரி பைபிளில் தெரியல. பெத்தானியாங்கிற ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் இயேசு யார் வீட்டுக்கு தான் போவார்? அந்த மார்த்தாள் மரியாள். இப்போ லாசரு செத்துட்டான், அழுகிறாங்க மார்த்தாளும் மரியாளும். இயேசுவும் வரல. இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க, இயேசு வரவும் இல்லை. அடக்க ஆராதனைக்கும் இயேசு வரலை. அப்போ ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை வாசித்துருவோமா? ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36, 37 எடுங்க. என்ன போட்டிருக்காங்க? அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். இயேசு எவ்வளவா இந்த லாசருவை சிநேகித்தார். அவர்களில் சிலர் குருடரின் கண்களை எல்லாம் திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா கேட்பாங்க. எவ்வளவோ நேசிச்சாரு லாசருவை. பெத்தானியாவுக்கு ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் உங்கள் வீட்டில் தானே வந்து உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டாரு, நல்லா நீங்கள் இயேசுவின் பாதத்திலே கடந்தீங்களே. அந்த இயேசு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். ஏன் இவனை சாகாமல் சொல்லுங்க, இவனை சாகாமல் என்ன கேட்டாங்க? இவனை சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா? அப்படிதான் கேட்பாங்க. உன் தேவன் எங்கே? ஏசு ஏசுன்னு போனியடா, உன் தேவன் எங்கே? இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு, ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்குறதுனால ஒரு காரியம் நடக்க போறதில்ல, மாறாக கர்த்தரை துதி, கர்த்தரிடத்தில் ஜெபி, கர்த்தரின் ஆலோசனையை கேள். இன்னைக்கு தான் தியானிக்க போறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ கலங்காதே, மாறாக கர்த்தரை துதி. தாவீது தானே சொன்னார், நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமா கலங்கின நிலைமையில் இருந்தாலும் நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் ஜெபிப்பேன், நான் இன்னும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதை கை கொள்ளுவேன். இன்னைக்கு ஏன் கலங்குகிறாய்? அன்று செத்துட்டாரா? அன்று செத்துட்டாரா? நீ ஏன் கலங்குகிறாய்? நான் ஜெபிச்சு ஒன்றும் நடக்கல, ஏன் கலங்குகிறாய்? நீ கர்த்தரை துதி, கர்த்தரிடத்தில் ஜெபி, கர்த்தருடைய ஆலோசனையை கேள். ஆமென். ஆலோசனை கேட்கணும். ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலை மாற நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்காதே, கர்த்தரை துதி, கலங்காதே, ஜெபி, கலங்காதே, ஆண்டவரிடத்தில் ஆலோசனையை கேள். முதலாவது கலங்காதே, கர்த்தரை துதி. நீ கர்த்தரை துதி, அற்புதங்கள் நடக்கும். நீ கர்த்தரை துதி. உன்னை கலங்க பண்ணுகிற காரியத்திற்காக நீ கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை நல்ல புகழ்ந்து பாடு. நிச்சயமா நீ கலங்குகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீ கலங்குகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும், உயர்வோ தாழ்வோ, வறுமையோ வெறுமையோ, வனாந்திரமோ வறட்சியோ, எக்காலத்திலே என்ன செய்ய சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை துதி. உங்களை கலங்க பண்ணுகிற காரியத்திற்காக கர்த்தரை துதியுங்கள். முடியுமா? என்ன சிஸ்டர், முடியுமா சிஸ்டர்?
முடியாதுதான், ஆனால் துதியுங்கள். ஆண்டவரே, இந்த காரியம் என்னை ரொம்ப கலங்க பண்ணுது, இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அப்படி துதி. என்ன வந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவர், உங்களை விட்டா யாரும் கிடையாது ஆண்டவர். வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4:6 பவுல் எழுதுறாரு, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்ன போட்டிருக்கு? பிலிப்பியர் 4:6. கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் என்ன, அதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த தடைக்காக ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த இயலாமைக்காக ஸ்தோத்திரம், இல்லாமைக்காக ஸ்தோத்திரம், இந்த வலிக்காக இந்த வேதனைக்காக ஸ்தோத்திர ஆண்டவர். ஆண்டவரை துதிங்க, ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் நம் சூழ்நிலையை மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். நீங்க அமைதியா இருந்துட்டா ஒன்றும் நடந்து நடக்காது. மாறாக நான் இன்னும் துதிப்பேன் இப்படி சொல்லுங்க. உங்களை கலங்க பண்ணுகிற பிரச்சனைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த காரியம் என்ன ரொம்ப கலங்க பண்ணுது ஆண்டவர், இந்த காரியம் என் குடும்பத்தை ரொம்ப கலங்க பண்ணுது ஆண்டவர், இந்த காரியம் ரொம்ப என்னை பயமுறுத்துது ஆண்டவர், இந்த காரியம் ஆண்டவர் என்னை ரொம்ப கண்ணீர் வடிக்க வைக்குது ஆண்டவர், இந்த காரியம் என் நிம்மதியை திருடுது ஆண்டவர், என் நிம்மதியை என் ஜபத்தை திருடுது ஆண்டவர் அப்படின்னு ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாங்க. துதிங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் துதிங்க. எதிர்காற்று அடிச்சாலும் துதிங்க, சுழல் காற்று அடிச்சாலும் துதிங்க. கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு துதியுங்கள். வேதத்தில் யோபு குறித்து பார்க்கும்போது, யோபு ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர். அதாவது தன்னுடைய பாதங்கள்ல நெய்யினால் கழுவுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் வாழ்க்கையில் பிசாசின் சூழ்ச்சியினால ஒரே நாளில் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிட்டாரு. இந்த நேரத்தில் யோபு தேவனுக்கு பயந்த மனிதன், தேவனே சாட்சி கொடுத்த மனிதன். இப்படி ஒரு சம்பவம் ஒரே நாளில் எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து நடு தெருவில் நிற்கும் போது நம்மளால் ஆண்டவரை துதிக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, துதிக்க முடியுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம் இல்லை? அவர் என்ன செஞ்சார்னு போட்டிருக்கு தெரியுங்களா? வாசிங்க. யோபு 1:20 போட்டிருக்கு. யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து மொட்டை அடிச்சுக்கிட்டாருங்க. தாங்க முடியல உபத்திரவம். தான் சால்வையை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்த நிர்வாணியா தான் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடியுமாங்க? நான் நேற்று நினைச்சு பார்த்தேன், முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாதுங்க.
எல்லா ஆசீர்வாதத்தை இழந்த யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் நல்லா அறிஞ்சிருந்தார், எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்தது. அவருக்கு கொடுக்கவும் உரிமை இருக்கு, எடுக்கவும் உரிமை இருக்கு. நான் அவர் கையில் இருக்கிறேன், அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க போறதில்ல. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாரு. நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியே ஆண்டவர் யோபுவை விட்டுட்டாரா? சொல்லுங்க, யோபோட முடிவு என்ன? யோபு எதையெல்லாம் இழந்தாரோ, எந்த காரியத்துக்காக மொட்டை அடிச்சுக்கிட்டாரோ, எந்த காரியத்தினால அவரை பாதித்து வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டாரோ, எந்த காரியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினாரோ, அந்த காரியத்தில் கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிற கரம் குறுக்கிட்டது. அவர் இழந்தது 500னா பெற்றது 1000, இழந்தது 3000னா பெற்றது 6000. அவர் எதையெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் திரும்ப 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுறது ஈஸிங்க, பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறது கடினம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அபியாசப்படுத்துங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, அதுக்கு பதிலாக நீ துதிக்க கூடாதா? கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரை. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. இப்படியெல்லாம் பாடி கர்த்தரை துதிங்க. பாடினா தாவீது சொல்றாரு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். உங்களை கலங்க பண்ணுகிற காரியத்துக்காக கர்த்தரை துதியுங்கள். வேதத்தில் பவுல் சீலா, பவுல் சீலாங்கிறது பெண்ணுடைய நேம் இல்லை, ஆண் தான். பவுல் சீலா, பவுல் ஊழியர், சீலா உடன் ஊழியர், 2 பேரும் ஊழியத்துக்கு போகிறாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்க. 2 பேரும் ஊழியத்துக்கு போகிறாங்க. ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஒரு பெண்ணுக்குள்ள குறி சொல்லுகிற ஆவி, குறி சொல்லுவா. அவளை வைத்து அவனுடைய எஜமான்கள் மிகுந்த ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த ஏரியாவுக்கு பவுல் ஊழியத்துக்கு போகிறார். பவுலை குறித்து அவ குறி சொல்றா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அப்படின்னு குறி சொல்றா. பவுலுக்கு ஊழியத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. உடனே பவுல் சொன்னார், குறி சொல்லுகிற ஆவியே இவளை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னாரு. உடனே இந்த குறி சொல்கிற ஆவி என்ன செஞ்சிருச்சு, அவளை விட்டு வெளியில் போயிடுச்சு. இனிமேல் அவளால் குறி சொல்ல முடியுமா? உடனே எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயம் என்ன ஆயிடுச்சு, நஷ்டப்பட்டு போயிருச்சு. ஐயோ, இவளை வச்சு தானே நம்ம பிழைச்சோம், மிகுந்த ஆதாயம் வந்தது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆவியை விரட்டிட்டாரு, இப்போ இவ குறி சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, பவுல் மேலே பொய்யான சாட்சியை எழுப்பி அதிகாரிகள்கிட்ட போய் நிற்கிறாங்க. என்ன போட்டிருக்குன்னா 16 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரத்தில் போய் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இவங்க பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்களா, அதிகாரிகளிடத்தில் இழுத்துட்டு போய் பொய் கேஸ் போடுறாங்க. இவங்க கலகம் பண்ணுறாங்க, தகாத முறைகளை என்ன செய்கிறாங்க, போதிக்கிறார்கள். என்ன சொன்னாங்க, இவங்க கலகம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்களாம், ஊழியக்காரர்கள் கலகம் பண்ணுறாங்க, தகாத முறையில் என்ன செய்கிறாங்க, போதிக்கிறார்கள்னு பவுல் மேலே சீலா மேலே பொய் கேஸ் போட்டு அதிகாரிகிட்ட கொண்டுட்டு போயிட்டாங்க. உடனே அதிகாரி என்ன பண்ணா, அப்படியா, அடின்னு அடிங்க, வஸ்திரத்தை கிழிங்க, போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டான். ஒன்றுமே கேட்கல அவன், போடுங்கன்ட்டான். இப்போ இவங்க கெட்ட காரியம் செஞ்சாங்களா, நல்ல காரியம் செஞ்சாங்களா? ஒரு பொல்லாத ஆவியை விரட்டி விட்டுருக்காங்க. நடந்தது என்னன்னா, இவனுடைய பவுல் சீலாவுடைய வஸ்திரத்தெல்லாம் பிடுங்கி அடின்னு அடித்து காயப்படுத்தி
ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் போட்டு 2 கால்களையும் கட்டி தொழுமரத்தில் மாட்டிட்டாங்க. இப்போ நம்மளா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்வோம்? நான் என்ன செஞ்ச ஆண்டருக்கு தெரியாதோ? உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே? நல்லது தானே செஞ்ச, ஊழியம் தானே செஞ்ச, அதனால உனக்கு வந்தது என்ன? அடி, காயம், வஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க, கால்கள் 2ஐயும் மாட்டி தொழுமரத்தில் மாட்டி விட்டுட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. உன் தேவன் எங்கே? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பவுலு சீலாவும் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? 16:25 எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 நடுராத்திரியில தாங்க வலி அதிகமா தெரியும். நடுராத்திரியில தான் வலி அதிகமா தெரியும். இவங்க என்ன செஞ்சாங்களா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா! பாட முடியுமா? என் ஆத்துமாவை ஏன் கலங்குற? இன்னும் துதி. உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேருடைய ஆத்துமா கலங்கி இருக்கோ அவங்க மட்டும் சொல்லுங்க, என் ஆத்துமாவை ஏன் கலங்குற? கர்த்தர் இருக்கிறார், அவரை துதி. கர்த்தர் இருக்கிறாரு, அவரை துதி. கலங்குகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். கலங்குகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கா? குடும்ப சூழ்நிலை ரொம்ப உங்களை பயமுறுத்துதா? நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை துதி. கர்த்தர் இருக்கார். கர்த்தர் செத்துடல, கர்த்தர் செத்து போலங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். மனுஷன் நம்மளை கைவிட்டுருவா, அவர் கைவிட மாட்டார். அவரை துதிங்க. பார்த்தீங்களா? அடி வாங்கிட்டு வாங்கிட்டு உடம்பெல்லாம் காயம், 2 காலையும் கட்டி போட்டாங்க, உடம்பெல்லாம் காயம், ரத்தம் வலிக்குது. பவுலும் சீலாவும் இணைந்து கர்த்தரை துதித்து பாடினார்களாம். அவர்களோட கூட நிறைய கைதிகள் கட்டப்பட்டு கிடந்தாங்க. எல்லாரும் இவங்க பாடின பாட்டை கேட்டாங்களாம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ வாங்கி இவங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க பாரு. எல்லாரும் அவங்க டிஸ்டர்பன்ஸாக நினைக்கல, எல்லாரும் அந்த பாட்டை கேட்டாங்க. அன்று என்ன செஞ்சார் தெரியுங்களா? 26 சடுதியில நீ ஆண்டவரை கலக்கத்தின் நேரத்தில் துதிப்பனா சடுதியில தேவன் செயலாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் 2 குழந்தைகளை இழந்து, அப்பா 2 குழந்தைகள். முதல் குழந்தைக்கு சர்ச்சில் அடக்காராதனை நடந்துச்சு. 2வது குழந்தைக்கு வேண்டான்ட்டாங்க பாஸ்டர். அடுத்த குழந்தைக்கும் அடக்காராதனை வேண்டாம், கல்லறையில் கொண்டு போயாச்சு. 2 குழந்தைகளை சாக கொடுத்து நின்ற நிலையிலும் கூட அடுத்தடுத்து உடனே நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க. ஆண்டவரை பிரசங்கம் பண்ண, ஆண்டவரை துதிக்க. நான் என் குழந்தைய இழந்து டெலிவரி ஆகி டெட்பான் வெளியில் வருது. நான் காலையில் எழுந்து முதல் பண்ணது பைபிள் ரீட் பண்ண. முடிஞ்சிச்சுங்க, முடிஞ்சிச்சு. கர்த்தரை துதிச்சேன், ஜெபிச்சேன், ஸ்தோத்திரம் பண்ணினேன். பைபிள் என் என் தலைமாட்டிலே பைபிள் இருந்தது. பைபிளை ரீட் பண்ணேன். 7வது நாளே ஸ்டேஜில் ஏறிட்டேன். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணேன். சரியா 2 குழந்தைகளை இழந்து 10 மாதத்தில் தேவன் என்னை நினைவு கூர்ந்தார். மிரக்கல் என்கிற குழந்தைய வயிற்றில் வச்சார். 10 மாதம் கழித்து மிரக்கலை பெற்றெடுக்க தேவன் அனுக்கிரகம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுராத்திரியிலே துதிச்சு பாடினாங்க. சடுதியிலே என்ன நடந்தது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனது. எல்லாருடைய உடனே அந்த ஜெயில் அந்த இடத்துல மட்டும் ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்தாரு. கதவு திறந்தது, பாட்டை கேட்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இந்த சிறைச்சாலைக்காரன் இருக்கான்ல, அப்படியே என்ன செஞ்சான் தெரியுங்களா? அடின்னு அடிச்சான்ல. பவுலுடைய சீலாவுடைய காலில் விழுந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென்.
பயந்துட்டான். ஆண்டவர் செய்த கிரியை பார்த்து பயந்து நடுங்கி அடிச்ச அவனே என்ன பண்ணான், பவுலுடைய சீலாவுடைய காலில் விழுந்து ஆண்டவமாரே எப்படி அட்ரஸ் பண்ணா, ஆண்டவமாரே நாங்களும் இந்த உன் தெய்வத்தை கண்டுகொள்ள என்ன செய்யணும். அந்த ராத்திரியோட ராத்திரியா அடிச்சவனே காயங்கட்டுனான், அடிச்சவனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஆகாரம் கொடுத்தான். அன்று இரவுல அடிச்ச அந்த சிறைச்சாலைக்காரருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பினாங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ராத்திரியில் நடக்கிற காரியம் எல்லாரும் மனம் திரும்பினாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. விடிஞ்சு இந்த செய்தி அதிகாரிக்கு போனது. அதிகாரி நடுங்கிட்டான். நடுங்கி பவுலையும் சீலாவையும் விடுதலையாக்கி வெளியிலே அனுப்பிவிட்டான். துதிங்க, அற்புதம் நடக்கும். உங்களை கலங்க பண்ணுகிற காரியத்துக்காக துதிங்க, துதிங்க. அது எப்படி சிஸ்டர் நடக்கும்? நடக்கும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், அற்புதம் நடந்தது. ரெண்டாவது, கலங்காதே ஜெபம் பண்ணு. ரெண்டாவது என்ன? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? சொல்லுங்க, கலங்காதே ஜெபம் பண்ணு. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவே கலங்காதே. சொல்லுங்க, கலங்காதே, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கலங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு காரியம் நடக்க போறது இல்லைங்க, மாறாக நீ ஜெபம் பண்ணு. ஆமாம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, என்ன போட்டிருக்கு? யாக்கோபு 5:13 என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், சொல்லுங்க, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பத்தோட துக்கத்தோட கலக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? இந்த காரியம் என்னமா முடிய போகுதுன்னு வந்திருக்கிறீங்களா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், சொல்லு, வாயை திறந்து, ஜெபம் பண்ண கடவன். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் கலக்கத்தை மாற்றும். ஜெபம் கலங்கின காரியத்தில் அற்புதத்தை கொண்டு வரும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. கலங்காதே, ஜெபி. சொல்லுங்க, கலங்காதே, ஜெபி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கலங்காதே துதி. ரெண்டாவது, கலங்காதே ஜெபி. ஜெபி, சூழ்நிலை மாறும். ஜெபி, அதிசயம் நடக்கும். ஜெபி. ஹல்லேலூயா. ஒருபோதும் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. யாக்கோபு 4:2 கடைசி 2 லைன் சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜெயம் இல்லை, உங்களுக்கு காரியம் கைகூடி வரல, உங்க கலக்கம் மாறல, இன்னும் கலங்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் திகைத்து கொண்டே இருக்கிறீங்க. மாறாக நீங்க ஜெபித்து பாருங்க, விண்ணப்பித்து பாருங்க, காரியம் கைகூடி வரும். ஹல்லேலூயா. வேதத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1:6 வாசிங்க. 1 சாமுவேல் 1:6 வாசிங்க. சீக்கிரமா. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இது யாருன்னு கேட்டா அன்னாள். அன்னாள் எல்கானா, அருமையான குடும்பம். அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால அன்னாளுடைய கணவர் செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு. அது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு செகண்ட் மேரேஜ் பண்ணினீங்க, அவ்வளோதான், சர்ச்சுக்கே வர முடியாது. இன்னைக்கு செகண்ட் மேரேஜ்லாம் மனசுலேயே நினைக்க கூடாது, மனைவியை வச்சுக்கிட்டு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அன்னாளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக பெனினாள் என்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு புள்ள பிறக்குது. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால பெனினாள் கேட்குறா, உன் தேவன் எங்க? கர்த்தர் 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 கர்த்தருங்கிற, ஆலயம் ஆலயம் ஆலயம்னு போற பாரு, எனக்கு பாரு, வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. உனக்கு என்ன இல்லை? ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிற உனக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, உன் தேவன் எங்க? இங்க யார் அடைச்சிருக்கிறா கர்ப்பத்தை?
சில நேரத்தில் கர்த்தரே நமக்கு சில காரியத்தை அடைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். 7வது வசனத்தின் மைய பகுதி பாருங்க. இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அன்னாள் அழுதுகிட்டே இருப்பாள். இந்த பெண்ணினால் எப்போ பார்த்தாலும் அன்னாளை துக்கப்படுத்திகிட்டே இருப்பா, மனமடிவை ஆக்கிட்டே இருப்பா, வேதனைப்படுத்திகிட்டே இருப்பா. அதனால் அன்னாளால் சாப்பிட முடியல. அப்படியே மன கிளேசம் அதிகமாகி அழுதுகிட்டே இருப்பா. இன்னைக்கு நீங்களும் சாப்பிட முடியாமல் சில காரியம் உங்களை கலங்க பண்ணுதா? எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்? ஆகாரம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தினால சாப்பிட முடியாது. கடந்து வந்திருக்கீங்களா? நான்லாம் பல முறை கடந்து வந்திருக்கேன். ஆகாரம் இருக்கும், கிச்சனில் எல்லாம் ரெடியாக இருக்கும், ஆனால் ஒரு காரியம் என் ஆத்துமாவை கலங்க பண்ணும்போது அது பிரியாணியாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அது மாதிரி அன்னாள் வீட்டில் எல்லாம் இருந்தது. நல்ல பணக்கார குடும்பம் அன்னாள் ஃபேமிலிலாம், ஆனால் எல்லாம் இருந்தது. இவளுக்கு குழந்தை இல்லாததுனால அந்த பெண்ணினால் உன் தேவன் எங்கடி, உனக்கு ஏண்டி குழந்தை தரல அப்படின்னு சொன்னதுனால அவள் கலங்கி போய் சாப்பிட முடியாமல் என்ன செஞ்சாலா சொல்லுங்க? அழுது கொண்டே இருக்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. கர்த்தரை நோக்கி செபியுங்கள். அழுதுகிட்டே இருந்த அன்னாள் என்ன செஞ்சா தெரியுங்களா? 10வது வசனம் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். இதை தான் செய்யணுங்க. கலங்காதே ஜெபி, கலங்காதே ஜெபி. ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் பிரச்சனையை மாற்றும். ஜெபம் துர்ச்செய்தியை நற்செய்தியாய் மாற்றும். ஜெபம் ஆண்டவர் உனக்காக செயல்பட வைக்கும். ஜெபம் இல்லாம நம்ம கலக்கம் மாறாது. இப்ப சாப்பிடாம அழுதுட்டு இருந்தா, ஆனா ஆலயத்துக்கு ஓடுனா மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அங்க வேதம் சொல்லுது, அன்னாள் வெகு நேரம் ஜபிச்சாலாம். சும்மா 10 நிமிஷம் ஜபத்துலலாம் பெரிய மாற்றம் வராதுங்க. உங்க ஆத்துமாவை கலங்க பண்ணுகிற காரியத்திற்காக வெகு நேரம் ஜெபிங்க. பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வெகு நேரம் ஜெபிங்க. உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்க முழங்காலம் முடக்குங்க. எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்காக 40 பேர் என்ன 400 பேர் கூட ஜெபிக்கலாம். ஆனால் நீங்க ஜெபிக்காம கலங்குகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காது. ஜெபிங்க. அன்னாள் போய் என்ன செஞ்சா? என்ன சொல்லுங்க, என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. ஆலயத்தில் ஓடி வெகு நேரம் ஜெபிச்சா, பொருத்தனையோட ஜெபிச்சா, கண்ணீரோட ஜெபிச்சா. நீங்களும் சில நேரத்தில் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதிச்சா நான் அந்த காரியம் செய்கிறேன் ஆண்டவர். அன்னாள் சொன்ன, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன், ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன், ஆலயத்துக்கே கொடுத்துட்றேன், உங்களுக்கே கொடுத்துட்றேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க. அழுதா. நடந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1:19 கடைசி வரி வாசிங்க. கடைசி லைன், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். என்ன போட்டிருக்கு? கர்த்தர் ஜெபித்த அன்னாளை நினைத்தருளினார். அப்ப நீங்க ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிருவார்ல. ஆண்டவர் நினைச்சிட்டா அற்புதம் தான். அப்ப ஜெபிச்சா ஓடி போய் ஆண்டவர் நினைச்சாரு. அடுத்த வசனம் போட்டிருக்கு, 21வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று. ஆமென். கலங்கின காரியம் அற்புதமாக மாறினுச்சு. பார்த்தீங்களா? பெண்ணினால் பெற்ற பிள்ளைங்க பேர்லாம் பைபிளில் கிடையாது. அன்னாள் பெற்ற சாமுவேல் பைபிளில் 2 புஸ்தகம்.
சாமுவேல் தீர்க்கதரிசிங்க, சாமுவேல் நியாயாதிபதி, சாமுவேல் ஆசாரியன், சாமுவேல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவன். சாமுவேல் பேரை ஆண்டவர் ஓஹோன்னு உயர்த்திட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? கலங்கின அன்னாளுடைய ஜெபம். ஒரு குழந்தை தான் கேட்டா, ஆண்டவர் 1/2 டஜன் குழந்தையத்தை கொடுத்தாரு. எத்தனை கேட்டா? 1 தான் கேட்டா. ஆனால் ஆண்டவர் எத்தனை குழந்தை கொடுத்தாரு? சாமுவேலுக்கு அப்புறம் 6 பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்கிறா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவான், முதல் வசனத்தில், 1 சாமுவேல் 2:1, அப்பொழுது அன்னாள் ஜெபமணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். முதல் அதிகாரத்தில் அவருடைய இருதயம் கண்ணீர் வடித்தது. 2ஆம் அதிகாரத்தில் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது, கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது. கலங்காதே, செபி, அற்புதம் நடக்கும். 3வது, கலங்காதே, தேவன்கிட்ட ஆலோசனை கேளு. பிரச்சனை மாறு. உன்னை கலங்க பண்ணுகிற காரியம் மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, அவர் ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில் கொடிய பஞ்சம். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு வராரு. கொடிய பஞ்சம். கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ ஈசாக்குக்கு. அப்போ எல்லாரும் எகிப்து தேசத்தில் போய் அங்கே ஆசீர்வாதமாக இருக்குன்னு தானியம் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி ஈசாக்கு என்ன செஞ்சிட்டாரு? தான் மனைவியை அழைச்சிக்கிட்டு எகிப்துக்கு போகலான்னு கிளம்பி ஒரு தேசத்தில் போய் நிற்கிறாரு. அன்று ராத்திரியில் ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஈசாக்கு, 3வது வாசிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26:2 என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3வது வசனம், இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் குழந்தையே இல்லை, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேறு. பஞ்சம் மாற ஓடுறான் எகிப்துக்கு. எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க, நானும் போகிறேன்னு ஆண்டு ஆலோசனை கொடுத்தார். போகாத, எல்லாரும் போகிறாங்கங்கிறதுக்காக நீ என்ன செய்யாத, எகிப்துக்கு போகாத, நீ இங்கேயே இரு. நான் என்ன பண்ணுவேனா, உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தையே தருவேன் அப்படிங்கிறாருங்க. இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்பட முடியுமா? தேசத்தில் கொடிய பஞ்சம், கீழ்ப்படிய முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்ல. நம்ம சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைக்கு என்ன செய்ய மாட்டோங்கிறோம். ஆமாம், இவங்களுக்கு சிஸ்டருக்கு என்ன தெரியும்? கலங்காதே துதியும்பாங்க, கலங்காதே ஜெபியும்பாங்க, கலங்காதே அவர்கிட்ட ஆலோசனை கேளும்பாங்க. நம்ம சூழ்நிலை நமக்கு தானே தெரியும். இல்லை இல்லை, துதிக்காம ஜெபிக்காம தேவனுடைய ஆலோசனையை கேட்காம நம்ம சூழ்நிலை மாறவே மாறாது. ஆமாம், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்காரு. எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நம்ம பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போகணும். இல்லைப்பா, ஆண்டவர்கிட்ட எல்லாத்துலேயும் ஆலோசனை கேளுங்க. பிள்ளையின் படிப்பு, பிள்ளையின் வேலை, பிள்ளையின் திருமண காரியம், ஒரு லேண்டு வாங்கணுமா, ஒரு வீடு வாங்கணுமா, எல்லா காரியத்திலையும் என்ன கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட? ஒரு பிரச்சனை மாற என்ன கேட்கணும்? ஆண்டவரே, கொடிய வறுமையா இருக்கு, இவ்வளோ தரித்திரமா இருக்கு, ஏன் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், என்ன காரியம்? இந்த சூழ்நிலை இன்னும் அதிகரிக்க என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு அவர் நமக்கு என்ன சொல்லுவார்? நிச்சயமாய் சொல்லுவார். இதை உன்னை விட்டு மாற்று, நான் உன்னை ஆசீர்வச்சிருவேன்னு சொல்லுவார். ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் சொன்னார், அவங்க சர்ச்சில் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி படுற கஷ்டத்தை பார்த்து இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஆண்டவரே, அந்த சகோதரியோட சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றுங்களேன், எவ்வளோ ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ கண்ணீர் பிடிக்கிறாங்க, ஒரு சூழ்நிலையில் மாற்றம் இல்லாமல் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே அந்த சகோதரியுடைய சூழ்நிலையை மாற்றுங்களேன்னு ஜெபிச்சாராம். ஆண்டவர் சொன்னாராம், நீ அவள் ஜெபிக்கிறத தான் பார்க்குற, அவள் துதிக்கிறத தான் பார்க்குற, அவள்கிட்ட எத்தனை காரியம் எனக்கு பிடிக்காதது இருக்குது தெரியுமா?
எனக்கு பிடிக்காத அவள் சுபாவத்தில் மாற்றம் இல்லை, அவள் குணத்தில் மாற்றம் இல்லை, அதனால தான் என்னால் ஆசீர்வதிக்க முடியல. அவளுடைய சுபாவத்தை மாற்ற சொல்லு, அவளுடைய குணலட்சணத்தை மாற்ற சொல்லு, அவள் கிரியைகள் நல்லதாக வெளிப்படும் போது நான் அவளை ஆசீர்வதிச்சிருவேன் அப்படின்னாராம். பார்த்தீங்களா ஆலோசனை? ஆமாம். இருதயத்தில் பகை கசப்பெல்லாம் வச்சுருந்தோம் நாங்கள், அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் சாவுற வரைக்குமே. இருதயத்தில் யாரோ ஒருத்தரை மன்னிக்கவே மாட்டேன்னா சாகுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். ஆலோசனை கேட்கணுங்க. ஏன் சுய குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது, நாங்கள் செய்த தவறு என்ன, நாங்கள் எதில் மாற்றிக்கணும், எதில் சீர்படணும், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். என்ன செஞ்சான்? எகிப்துக்கு போகலை, அப்படியே கீழ்ப்படிந்தான். வேதம் சொல்லுது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவனை கர்த்தர் 100 மடங்கு பஞ்சத்தில் 100 மடங்கு ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த தேசத்தில் இருக்கிற எதிரிகள் பொறாம கொள்கிற அளவுக்கு தேவன் ஈசாக்கை என்ன செஞ்சார் சொல்லுங்க? ஏன் ஆசீர்வதிச்சார் ஈசாக்கை? ஆண்டு கொடுக்குற ஆலோசனை, உங்கள் ஊழியக்காரர் கொடுக்குற ஆலோசனையெல்லாம் தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. கலக்கம் மாறும். கண்களை மூடுவோமா? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், ஏன் கலங்குற? கலங்காதே, துதி, கலங்காதே, ஜெபி, கலங்காதே, ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு அதை கைக்கொள். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, துதிக்கிற கிருபை எல்லா சூழ்நிலையிலையும், ஆண்டவரே துதிக்கிற கிருபை, ஜெபிக்கிற கிருபை, உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்கள் ஆலோசனையை கேட்டு அதை கை கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு தாங்க. தந்து அவர்கள் கலங்குகிற காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.